திராவிட மாடலால் இந்த திருப்பூர் அடைஞ்சிருக்கக்கூடிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நீங்க எல்லாம் கண்கூடாக பார்க்குறீங்க. அதில் சிலவற்றை மட்டும் ஹைலைட்ஸாக சொல்லணும்னா, நொய்யலாறு மேம்பாட்டுக்கான பணி, பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட கால்வாய் தூர்வார 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, தாராபுரம் தொகுதிக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சொர்ணபுரி லேஅவுட் பகுதியில் சங்கிலிப்பள்ளம் ஓடையின் குறுக்கே உயர்மட்ட பாலம், தந்தை பெரியார் நகர் பக்கத்தில் ஜம்மனை ஓடையின் குறுக்கே உயர்மட்ட பாலம், கீழக்கோவில் வழி பகுதியில் பேருந்து நிலையம், பில்லூர் நீர்த்தேக்கத்தை ஆதாரமாக கொண்ட குடிநீர் மேம்பாட்டு திட்டம், காங்கேயம் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம், தாராபுரம் அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டடம், வேளம்பாளையத்தில் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம், உடுமலைப்பேட்டையில் விடுதலை போராட்ட வீரர் தளி பாளையக்காரர் மலையாண்டி வேங்கடபதி எத்தலப்ப நாயக்கர் அவர்களுக்கு திருவுருவச்சிலை மற்றும் அரங்கம், சிவன்மலை மற்றும் நஞ்சிமால் பாளையத்தில் சிறு விளையாட்டு அரங்கம், 5 சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள், திருமுருகன் பூண்டி நகராட்சி பகுதியில் மினி டைடல் பார்க், 328 திருக்கோயில்களில் திருப்பணிகள், கொங்கல் நகர் கிராமத்தில் முதற்கட்ட அகழாய்வு நிறைவு, புஞ்சை ஊத்துக்குழி கிராமத்தில் இருக்கிற நந்தவன கிணறு பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தாராபுரம் தெற்கு கிராமத்தில் கல்லிசை மண்டபம் பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சாதனை சரித்திரம் தொடர திராவிட மாடல் ஆட்சியை தொடரணும். நான் கேட்பதெல்லாம், இந்த மாதிரி எதையாவது கடந்த கால அதிமுக ஆட்சிகள் செஞ்சிருக்காங்களா? இல்லை, இல்லவே இல்லை. அவங்க ஓனராக இருக்கிற பாஜகவாவது செஞ்சிருக்காங்களா? அதுவும் கிடையாது. அவங்களால நீங்க பட்ட வேதனை 1 2 சிலதை மட்டும் நான் சொல்றேன், கவனிங்க. முதல்ல பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை எடுத்தாங்க. இங்க இருக்கக்கூடிய கம்பெனிகளும் தொழிலாளர்களும் அந்த கருப்பு நாளை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டீங்க. எல்லாரையும் நடுத்தருவில் நிறுத்தி தொழில்களை நடிவலை செஞ்சு திருப்பூருடைய வளர்ச்சிக்கு முதல் முட்டுக்கட்டையை போட்டாங்க. அடுத்து நடுராத்திரியில் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து தொழில்கள் சிறந்து விளங்குகிற மொத்த மேற்கு மண்டலத்தையும் சூறையாடுனாங்க. அடுத்து கொரோனா காலத்தில் மணி அடிக்க சொல்லிட்டு, நம்ம எல்லாம் மணி அடிக்க சொல்லிட்டு தொழிலாளர்களை நடுத்தருவில் தவிக்க விட்டாங்க. ஒன்றே பாஜக அரசோட தவறான கொள்கைகளால் இந்த திருப்பூர் தன்னோட அடையாளத்தை எப்படியெல்லாம் இழந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு துளி அளவு கூட கவலை இருக்கா? கிடையாது.